ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜயபாண்டி. நம்மளுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கல்வி முக்கியமோ அதே அளவுக்கு அவங்களுக்குள்ள திறமைகளை அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது கல்விங்கிறது நீங்க படிச்சு கிடைக்கிறது கல்வி, திறமை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள உள்ளதுதான் திறமை. அப்படி இருக்கும் பொழுது உங்களோட திறமையை உங்களால மட்டும்தான் வெளிக்கொண்டு வர முடியுமே தவிர வேற யாருனாலும் கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பெற்றோர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா பிள்ளைங்களை படிங்க படிங்க அப்படிங்கிற மட்டும்தான் சொல்றீங்களே தவிர அந்த புள்ள ஒரு டிராயிங்லயோ ஒரு சாங்க ஒரு ஆர்வப்பூர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கும் போதோ அது எல்லாமே நீங்க தவறுதலா யோசிக்கிறீங்க. அந்த பிள்ளையோட திறமை அதுதான். அந்த பிள்ளை படிக்குது, பட் இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்குன்னு உள்ள திறமையை பார்த்துட்டு நீங்க பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கே அப்படின்னு வச்சு சந்தோஷப்படுங்க. அதை நீங்க ரொம்ப ஒரு இதா பேசுறீங்க. இதெல்லாம் முக்கியம் இல்ல, படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. உங்க பிள்ளை ஒரு வயசுல நடக்கிற பிள்ளை பிறந்து ஒரு வயசுல எல்லா பிள்ளையுமே நடப்பாங்க. அப்படி இருக்கும்போது 8 மாசம் 9 மாசத்துல ஒரு பிள்ளை நடந்துருச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. என் பிள்ளை 9 மாசத்துலயே என் பையன் நடந்தான், 9 மாசத்துலயே 8 மாசத்துலயே என் மகன் நடந்துட்டா அப்படின்னு எவ்வளவு பெருமைப்படுறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த பிள்ளைங்க எனக்கு முயற்சி எடுத்து நடக்கிறது தான். அது எல்லாமே சயின்ஸ் பிரியமா சொல்ல போனா அவங்களோட உடம்பு ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவங்களோட முயற்சினாலேயே அந்த பிள்ளையோட 8 மாசம் 9 மாசம் நடந்துருக்கலாம். அப்படிங்க அதெல்லாம் நினைச்சு பெருமைப்படுற நீங்க உங்களோட பிள்ளையோட திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கான சப்போர்ட்டிவா நீங்க இருங்க. அதுதான் நான் சொல்றேன் இப்போதைக்கு.